ஓம் சாந்தி. 3/8/2026 காலை முரளி. பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் உண்மையிலும் உண்மையான ராஜ ரிஷிகள், ராஜ யோகியாக இருக்கிறீர்கள். நீங்கள் ராஜ்யத்திற்காக அவசியம் தூய்மையாக மாற வேண்டும். கேள்வி: எந்த ஒரு கவனம் அரசாட்சிக்கு தகுதியானவர்களாக மாற்றிவிடுகிறது? பதில்: படிப்பின் மீது முழுமையிலும் முழுமையான கவனம் இருந்தால் அரசாட்சி கிடைத்துவிடும். தந்தை என்ன கூறுகிறாரோ அதை நல்ல முறையில் கேட்டு கடைபிடிக்க வேண்டும். தந்தை கூறினார் மற்றும் குழந்தைகள் நாம் கேட்டோம் என்றால் அரசாட்சி கிடைத்துவிடும். ஒருவேளை கேட்கும் நேரத்தில் கொட்டாவி வந்தாலோ, தூங்கி விழுந்தாலோ, புத்தி அலைந்தாலோ அரசாட்சியை இழந்து விடுவீர்கள். ஆகையினால் படிப்பின் மீது முழு கவனம் கொடுங்கள். பாடல்: நாம் அந்த வழியில் நடக்க வேண்டும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்காக புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இன்று குழந்தைகளுக்கு ஹட்டயோகம் மற்றும் ராஜயோகத்தை பற்றி புரிய வைத்துக் கொண்டிருக்கிறார். இப்போது நீங்கள் ராஜ ரிஷிகள் ஆவீர்கள். ரிஷி என்று யார் தூய்மையாக இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் கூறப்படுகிறது. இப்போது நீங்கள் தூய்மையாகிறீர்கள். நீங்கள் அரசாட்சியை அடைவதற்காக தூய்மையாக மாறுகிறீர்கள். உங்களுக்கு தெரியும், ஹட்டயோகம் பலவிதமாக இருக்கிறது. ஹட்டயோகம்னா வலுக்கட்டாயமா பிடிவாதமா அவங்க யோகா ஆசனங்கள் எல்லாம் செய்யறாங்க இல்லையா, அதை பத்தி பாபா சொல்றார். துவாபர யுகத்திலிருந்து பக்தி மார்க்கத்தின் கூடவே ஹட்டயோகம் ஆரம்பமாகிறது. இப்போது மீண்டும் இது ராஜயோகமாகும். அந்த ஹட்டயோகம் ஜென்ம பை ஜென்மமாக, அதாவது பிறவி பிறவிகளாக கற்றுக்கொண்டே வந்தீர்கள். ராஜயோகத்தை நீங்கள் ஒரு பிறவியில்தான் கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ராஜயோகத்தை கற்றுக்கொள்வதற்காக மறுபிறவி எடுக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த ராஜயோகம் சங்கம யுகத்தில் மட்டும்தான் நீங்கள் கற்றுக்கொள்கிறீர்கள். நீங்கள் ராஜ ரிஷிகள் ஆவீர்கள். இங்கே தந்தை அனைவரையும் தூய்மையாக மாற்றுவதற்காக உறுதி எடுக்க வைக்கிறார். சீக்கியர்கள் கங்கணம் அணிந்து கொள்கிறார்கள். அது தூய்மையினுடைய அடையாளம். இந்துக்கள் பூணூல் போடுகிறார்கள். அதுவும் தூய்மையினுடைய அடையாளம். ஆனால் தூய்மையாக இருப்பதில்லை. ராக்கி கட்டி கொள்கிறார்கள். ஆனால் அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது இல்லை. இதற்கு முன்பு பிராமணர்கள் ராக்கியை அணிவித்துக் கொண்டிருந்தனர். இப்போது சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுகிறார்கள். நிறைய செலவு செய்கிறார்கள். இது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது. உண்மையிலேயே இவை அனைத்தும் தூய்மைக்கான விஷயம். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, காம விகாரம் மிகப்பெரிய எதிரி என்று. பாரதம் எப்போது பதிதமாக தூய்மையற்றதாக மாறுகிறதோ, ராவணனுடைய ராஜ்யம் ஏற்படுகிறதோ, அப்போது பூமி ஆடத் தொடங்குகிறது என்று தந்தை புரிய வைக்கிறார். தங்க மாளிகைகள் அனைத்தும் கீழே சென்றுவிடும். மாளிகைகளை யாரும் கொள்ளையடிக்கவில்லை. அவர்கள் கோவில்களை கொள்ளையடித்தார்கள். கொஞ்சம் நகைகள், தங்கம் அனைத்தையும் எடுத்து சென்றார்கள். ஆபரணங்களின் மீது அனைவரையும் விட அதிக ஆர்வம் உங்களுக்குத்தான் இருக்கிறது. நீங்கள் சொர்க்கத்திற்கு வரும்போதே ஆபரணங்கள் அணிகிறீர்கள், ராஜ்யம் செய்கிறீர்கள். இங்கே ஒரே ஒரு தந்தை வந்து ராஜயோகத்தை கற்பிக்கிறார். எங்கு வேண்டுமானாலும் செல்லுங்கள், சுற்றுங்கள், அருந்துங்கள், சாப்பிடுங்கள், தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார். செல்வந்தர்கள் அவசியம் நல்ல முறையில் சாப்பிடுவார்கள். அவர்கள் அவர்களுடைய வருமானத்தினுடைய பலனை உண்ணுகிறார்கள். பாபா இன்னைக்கு சொல்றாங்க,
மால்புடா, அதாவது அது ஒரு நல்ல ஸ்வீட்டு. அப்போ அதை வேணாலும் சாப்பிடுங்க, இல்லைன்னா ரொட்டி சாப்பிடுங்க. எதை சாப்பிட்டாலும் சரி, அப்படின்னா நல்ல வடை பாயசம் சாப்பிட்டாலும் சரி, இல்லைன்னா வெறும் ரசம் சாதம் சாப்பிட்டாலும் சரி, தந்தையை நினைவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அரசாட்சியை ஸ்தாபனை செய்வதில் செலவு எதுவும் இல்லை. அந்த யுத்தத்திற்காக எவ்வளவு செலவு செய்கிறார்கள்? நீங்கள் நடிகர்கள் ஆவீர்கள். அந்த ஒரு சினிமாவானது 2½ மணி நேரம் நடக்கிறது. இந்த எல்லையற்ற நாடகம் 5000 வருடங்கள் நடக்கிறது. இது மனிதர்கள்தான் தெரிந்து கொள்ள முடியும். இந்த உலகம் முள்காடாக இருக்கிறது. பெரியதிலும் பெரிய முள் விகாரமானது. அது முதல் இடைக்கடை துன்பத்தை கொடுக்கிறது. 2வது நம்பர் முள்ளானது கோபமாகும். யாருக்காவது கோபம் வந்துவிட்டால் உடனே பாம் போட ஆரம்பித்து விடுவார்கள். இப்போது எப்படியெல்லாம் பாம்ஸ் உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் கேட்கவே கேட்காதீர்கள். நீங்கள் யோக பலத்தின் மூலமாக உலகத்திற்கே எஜமானர்களாக மாறுகிறீர்கள். இது சைலன்ஸ் பலம், அதாவது அமைதியின் பலமாகும். இதில் நீங்கள் எதுவும் பேச வேண்டிய அவசியமில்லை. வித்தியாசத்தை பாருங்கள். அறிவியல் பலத்தினால் அழிவு ஏற்படுகிறது. அதே அறிவியலின் மூலமாக சத்யுகத்தில் சுகம் கிடைக்கிறது. போக போக அனைத்தும் வரும். உங்களுடைய சைலன்ஸ் பலத்தினுடைய சப்தம், அதாவது குரல் வெளிப்படும். தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, தூய்மையாக மாறுங்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, இந்த விஷத்தினுடைய கால்வாயில் செல்லாதீர்கள். இது உங்களுக்கு முதல் இடைக்கடை துன்பத்தை கொடுக்கிறது. நாங்கள் ஒருபோதும் விகாரத்தில் செல்ல மாட்டோம் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். பாம்பேவில் பபுரிநாத்னுடைய கோவில் இருக்கிறது. பபுல் என்றால் பெரிய முல்லை கூறப்படுகிறது. பபுரிநாத் என்று சிவனுக்கு ஏன் பெயர் வந்திருக்கிறது? அது யாரும் புரிந்து கொள்வது கிடையாது. சிவபாபா தான் முட்களினுடைய அந்த காட்டை மலர் தோட்டமாக மாற்றுகிறார். அவர்தான் நம்முடைய தந்தையாக இருக்கிறார். எப்படி ஒரு லௌகீக தந்தை குழந்தைக்கு புரிய வைக்கிறாரோ, அதாவது நம்முடைய குலத்திற்கு கலங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று, எந்த ஒரு கெட்ட செயலும் செய்யாதே என்று கூறுவார். இந்த தந்தையும் கூட கூறுகிறார், குழந்தைகளே, விகாரத்தில் ஒருபோதும் செல்லாதீர்கள். தூய்மையாக மாறாமல் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியாது. மிகவும் வலிமை வாய்ந்த வருமானமானது நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மற்றபடி அனைவரும் இழந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் பல கோடி மடங்கு இருக்கலாம். பெரிய பெரிய மாளிகைகளை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இவை அனைத்தும் வேலைக்கு உதவாது. அனைத்தும் முடிந்து போய்விடும். அவர்கள் இன்னும் 10-12,000 வருடங்கள் இருக்கிறது என்று நினைக்கிறார்கள். குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும், மரணமானது நம் முன்பு இருக்கிறது, தலைமேல் இருக்கிறது என்று. அழிவினுடைய காட்சி மற்றும் படைப்பினுடைய காட்சியும் காண்பிக்கப்பட்டது. அதையும் நீங்கள் இந்த கண்கள் மூலமாகவே பார்ப்பீர்கள். அதாவது ஆரம்பத்துல காட்சி பார்த்தாங்க, அழிவினுடைய காட்சி, படைப்பினுடைய காட்சி. ஆனா இதெல்லாம் நம்ம கண்ணிலேயே பார்ப்போம் அப்படிங்கிறார் பாபா. பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு செய்கிறார்கள், ஆனால் யாரும் வைகுண்டத்திற்கு செல்ல முடியாது. ஞானம் இல்லாமல் சத்கதி ஏற்பட முடியாது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம், அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்,
குலத்துக்கு கலங்கம் ஏற்படுத்துவது போல எந்த ஒரு கெட்ட செயலும் செய்யக்கூடாது. தூய்மையாக மாறுவதற்காக தனக்குத்தானே உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்போது நம்முடைய நேரம், பணம் வீணாக்க கூடாது. மலர் தோட்டத்திற்கு செல்வதற்காக முட்களை நீக்கிவிட வேண்டும். வரதானம்: அலௌகீக விளையாட்டு மற்றும் பொம்மை விளையாட்டை விளையாடிக் கொண்டே சதா சக்திசாலியாக மாறக்கூடிய ஆடாத அசையாதவர் ஆகுக. அலௌகீக வாழ்க்கையில் மாயாவின் தடை வருவது கூட ஒரு விளையாட்டாகும். எவ்வாறு உடலின் சக்திக்காக விளையாடுகிறோமோ அவ்வாறே அலௌகீகமான இந்த யுகத்தில் பிரச்சனைகளை பொம்மை விளையாட்டு என்று புரிந்து கொண்டு இந்த அலௌகீக விளையாட்டை விளையாடுங்கள். இதில் பயமோ பீதியோ அடைய வேண்டாம். அனைத்து எண்ணங்கள் உட்பட தந்தைக்கு, அதாவது பாப்தாதாவிடம் சமர்ப்பித்து விடுங்கள். அப்போது மாயா ஒருபோதும் போரிட முடியாது. தினமும் அமிர்த வேளையில் சாட்சி நிலையில் இருந்து அனைத்து சக்திகளினால் தன்னை அலங்கரித்து கொள்ளும் போது ஆடாது அசையாதவராக இருப்பீர்கள். ஸ்லோகன்: எந்த விதமான உலகாய விஷயங்களை கேட்பதோ சொல்வதோ கூட சுயத்தில் குப்பைகளை சேர்த்து கொள்வதாகும். இன்றைய அவ்யக்த சமிகை: தூய்மையற்ற விதையை கூட முடித்துவிட்டு சம்பூர்ண தூய்மை ஆகுங்கள். பாப்தாதாவின் முக்கிய கட்டளை என்னவென்றால் நிரந்தர நினைவில் இருங்கள் என்று. மனம், சொல், செயலில் தூய்மையானவர் ஆகுங்கள். எண்ணத்திலும் கூட அப்பவித்திர தன்மை அல்லது அசுத்த தன்மை இருக்கக்கூடாது. இதைதான் சம்பூர்ணமான தூய்மை என்று சொல்லப்படுகிறது. எண்ணத்திலும் கூட பழைய அசுத்த சம்ஸ்காரம் நம்மை தொட்டு விடுகிறது என்றால், வீண் எண்ணங்கள் வருகிறது என்றால், அல்லது கனவுகள் வருகிறது என்றால் சம்பூர்ண தூய்மையானவர்கள் என்று சொல்ல முடியாது. ஆகையினால் பவித்ர பவ, யோகி பவ, தூய்மையாக மாறுங்கள், யோகியாக மாறுங்கள் என்ற முதல் பாடத்தை சொரூபத்தில் கொண்டு வாருங்கள். அப்போதுதான் தந்தைக்கு சமமாக மற்றும் தந்தையின் அருகாமையில் வரக்கூடிய அதிகாரியாக மாற முடியும். ஓம் சாந்தி. இன்னாருயிர் நண்பன் நீ, என் ஆசை நாயகன் நீ, என் உயிர் பாபா உன் மனதில் பலியாகிறே, என் உயிர் பாபா உன் அன்பில் பலியாகிறே, என்னாருயிர் நண்பன் நீ. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. தூரதேசம் இருந்து வந்து முரளி சொன்னாய் பாபா, தூங்கியிருந்த உயிர்களுக்கெல்லாம் நிம்மதி தந்தாய் பாபா. பாபா என்னும் பெயரில் மந்திரத்தான் இருக்கிறது, மாயா என்னும் பேரே மதுவே அழிகிறது. அதர்ம உலகம் மாறட்டுமே, புது ஸ்வர்க்க உலகம் தொடங்கட்டுமே.
பாபா உன் மனதில் பலியாகிறே என் உயிர் பாபா உன் அன்பில்